நீங்க இந்த டெக்கே டெக்கேன்ற கதையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஜப்பான்ல வாழ்ந்த ஒரு அர்பன் லெஜண்ட். அதை பத்தின கதை தாங்க. ஜப்பான்ல ஹை ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா இருக்கு. அவ கூட படிக்கிற எந்த பொண்ணுக்குமே அவளை பெருசா பிடிக்கல. அவளை எல்லாரும் ரொம்ப புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நாள் அவ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவளை ஃபாலோ பண்ணி ரயில்வே ட்ராக்ல ரொம்ப புள்ளி பண்றாங்க. யாரும் இல்லாத டைம் பார்த்து அவளை தூக்கி ரயில்வே ட்ராக்லயும் போட்டுறாங்க. அவ வழியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்கும் போது ட்ரெயின் அவ மேல ஏறி அவ 2 துண்டாய் இறந்து போயிடுறான். இந்த கேஸை ஒரு சூசைட் கேஸாவும் மாத்தி அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவ திருப்பி வரான் ஒரு பேயா. ட்ரெயின்ல லோவர் பாடி ஃபுல்லா கிரஷ் ஆனதுனால அவ பேயா வரும்போது அவ உடம்புல வெறும் அப்பர் பாடி மட்டும் தான் இருக்கு. அவ திரும்பி வந்து அவ கொலை காரணமா இருந்த எல்லாரையும் கொலை செய்யறான். அதே மாதிரி 2 துண்டா வெட்டி. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நைட்டு தனியா போறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா டெக்கே டெக்கே விட்டுருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பார்த்ததாவும் சொல்றாங்க. ஆமாங்க, அது ரொம்ப கிரீப்பியா 2 கை வச்சுட்டு நடக்கிறதுனாலே ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ இந்த மாதிரி பேய் கதைகள்லாம் எல்லாரோட சேஃப்டிக்காக அந்த காலத்துல சொன்னதுதான் நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் ட்ராக் கிட்ட தனியா போகாதீங்க, இந்த ஒரு பயங்கரமா இருக்கிற இடத்துக்கு யாரும் தனியா போகாதீங்கன்னு குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி உருவான கதையா தான் இருக்கணும்னு தோணும். நீங்க சொல்லுங்க, டெக்கே டெக்கேன்றது ஒரு கதையா இல்ல கட்டுக்கதை?